எத்தனையோ பரபரப்புகளுக்கு நடுவுல ஒரு சிறு கூட்டத்தை இறைவன் இன்றைக்கு ஒன்று வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக ஒன்று வைத்திருக்கிறான் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பெரிய கூட்டம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்தத்தை நோக்கி கொண்டிருக்கிற இந்த பூமியில ஏதோ ஒரு பெரிய பிளான், வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற பெரிய கனவோடு மனுஷன் சுத்தி இருக்கான். எல்லாருக்குமே ஒரு விஷயம் மறந்து போயிடுது. நிச்சயமாக நாம் மரணிக்க போறோம், நம்ம மன்னரைக்கு தான் போறோம், கப்பல் என்ற வாழ்க்கை நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது பல சமயம் மறந்து போயிடுது. தேவன் திருக்குறான்ல அலங்காரத்தை வெளிக்காட்டாதீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அலங்காரத்தை வெளியே காட்டாதீங்கன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வந்துச்சு? குருதாவின் மூலமா அலங்காரத்தை வெளியே காட்டுறாங்க. இதை விட பெரிய சோதனை இருக்க முடியுமான்னு இல்லை. உலகம் அப்படி ஆயிடுச்சு. வேற அலமதுல்லா மதரசா பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறா, அவங்க ஊர்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்கிறது என்னோட நம்பிக்கை. வேற என்ன விதத்துல வெளிக்காட்டுறாங்க சொல்லுங்க. எந்திரிச்சுன்னு சொன்னா கேட்கும். சொல்ல மாட்டீங்களா? ஆளு ஒரு பாயிண்ட் சொன்னால சரி, அதோட சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு முன்னாடி பெரியவங்க சொல்லுங்க. வேற என்ன விதத்துல அழகாக வெளிக்காட்டுறாங்க? லிப்ஸ்டிக் போடுறாங்க, மேக்கப் போடுறாங்க, அதை வெளியில காட்டுறாங்க. அப்புறம் வாசனை திரவியங்கள் குடிச்சுக்கிறாங்க. அப்புறம் அவ்வளவுதானா? என்ன ட்ரெஸ் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி பட்டா போடுறாங்க, அலங்காரமான ட்ரெஸ்ஸஸ். சில பேர்கள் கூந்தலையும் வெளியில காட்டுறாங்க, பூ வெளியே தெரியுது. நிறைய பெருசா இருக்கு அப்படிதான். மாஷா ரொம்ப அருமையான ஒர்க் இருக்கு. எனக்கு இந்த கட்டில காஃபி கொண்டு வரத பார்த்தாலே நிறைய சின்ன பிள்ளைய பார்த்த விஷயங்கள். கப்ல வந்து காஃபி வச்சுட்டு ஒரு மேக்கப் பண்ணி தலையில பூ வச்சுட்டு கீழே பூச்சிட்டு ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வரும்போது அதை கொண்டு வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நான் பொண்ணு நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லியே தான் பார்த்து பழக்கம். இந்த ஆண் பிள்ளைகள் நம்ம அழகா கட்டி கொடுத்தது ஒரு சந்தோஷமா இருக்கும். சமூகத்தை சேர்ந்துருக்கோம். உங்களுடைய நான் சொல்றேன், நான் பார்த்த சமூகத்தை சொல்றேன். அலுவலா பின்னாடி ஃபுல்ல குட்டிஸோட கேங். யாருக்கு ஆளுக்கு ஒரு வேலையை செய்யணும் ஒரே அர்த்தம். ஓகே சரி, அலங்காரத்தை எந்த வடிவத்தில் காட்டுறாங்கன்னு சொன்னப்ப ஆளுநர் சொன்னீங்க. நீங்க அதோட மிக நிச்சய வடிவமாக ரெண்டு விஷயத்த பாக்குறேன். ஒன்று பர்தா, கஸ்டமைஸ் பர்தா, டிசைனர் பர்தா. ஒரு பர்தா அப்படின்னா பிளைனாவே இந்த பர்தா இருக்கிறது கிடையாது. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இப்படி மாறிட்டா தேவைலாம் எல்லாரும் மாதிரி வெள்ளச்சியில போட்டுட்டோம்னா துப்பட்டியில கண்டிப்பான விஷயம் தெரியாது. ஒருவேளை லைட் வெள்ளத்தை துப்பட்டிக்கு மாறிட்டா தேவலாம்னு தோணும். ஏன்னா அவ்வளவு பர்தாஸ் எல்லாமே டிசைனர் பர்தாஸ். கைக்கு மட்டும் டிசைன் இருக்கும், இல்லைன்னா உடம்பு ஃபுல்லா டிசைன் இருக்கும், கஸ்டமைஸ் பண்ணி பண்ணா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு சிறு கூட்டம் தான் இருக்கும். நம்மளோட பர்தால எம்ப்ராய்டரி டிசைன் இல்ல, கல்லு வச்ச வேலைப்பாடுல பர்தாக்கடையில என்னோட பர்தா ரொம்ப பிளைனா இருக்கு அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கும் நம்மளே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைகளிலே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க. ஒரு முறை போய் கேட்கும்போது ஆமா உங்க கையில பாருங்க, எல்லா கையிலும் மேக்சிமம் பார்த்தா அந்த கைக்கு பண்ணி வச்சிடறாங்க. இல்லைன்னா தெரியல பெண்களுக்கு மனசானதா, விற்கிறவங்களுக்கு மனசானதா, எதனால எப்படி நடக்குது அப்படின்றது, எப்படி இந்த விஷயம் மரணிச்சு அப்படின்னு தெரியல. சரி, ரெண்டாவது பெரிய விஷயம் பிரைடல் மேக்கப். கல்யாணத்துக்கு மேக்கப் பண்றது உங்க ஊர்ல எல்லாம் எப்படி எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு பிள்ளைகள் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்களை வச்சு மேக்கப் பண்றாங்களா, இல்ல அவங்களே மேக்கப் பண்ணிக்கிறாங்களா, என்ன மாதிரி உங்க ஊர்ல எல்லாம் மேக்கப் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப என்ன மாதிரியான கல்ச்சர் பழகிடுச்சுன்னா, கல்யாணத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு மேக்கப் பண்றது. மேக்கப் போட்டு முடிச்ச உடனே கண்ணை மட்டும் மறைச்சு அந்த போட்டோவை அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் பண்ணி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை மட்டும் அந்த பிள்ளையோட கண்ணை மட்டும் மறைச்சு அவங்களோட பேஜ்ல அந்த போட்டோவை போடுறாங்க. மூக்கை மட்டும் மறைச்சு போடுறாங்க, வாயை மட்டும் மறைச்சு போடுறாங்க, கழுத்தோட மறைச்சிட்டு முகம் மட்டும் தெரியாம கழுத்துல இருந்து கீழே கால் மட்டும் அப்படியே வீடியோ எடுத்து போடுறாங்க. இது என்னது? அந்த பிள்ளை பல அலங்காரம் பண்ணதான் நமக்கு சொல்ல வரல. அவளோட திருமண நாள் அலங்காரம் பண்ணிட்டு நினைக்கிறா. அவளுக்கு ஒரு வேலை தெரியாது.
பிள்ளைக்கு தெரியாது, அதனால ஒரு இன்னொரு பிள்ளையை கூட்டு அலங்காரம் பண்ண சொல்றான்னு வச்சுக்கோமே. இதை வெளியில் போட அனுமதி கொடுத்தது யார்? இறைவன் அனுமதி கொடுத்தாங்க. இதை தாய் தகப்பன்கள் எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? தாய் தகப்பனுக்கு தெரியாம பிள்ளைகளை கொண்டு சொல்லிடுறாங்க. எப்படி? இறைவன் அனுமதி கொடுக்காத போது எப்படி நீங்க போட்டீங்க? நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரு 10 ஊர்ல இருந்து 10 பிள்ளைகளோட படங்களை, ஒரு 10 மேக்கப் ஆர்டிஸ்டோட பேஜ் எடுத்து அதுல இருந்து 4-5 பிள்ளைகளோட படத்தை எடுத்து போட்டுருக்காச்சு என்னோட பேஜ்ல. நீங்க வந்து தைரியமா போட்டுருக்கீங்க உங்க படங்களை. இதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? நான் என்ன செஞ்சேன், அந்த 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப ரேண்டமா எடுத்தோம். தமிழ்நாடு சென்னையில இருந்து எடுத்தோம், கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்தோம், தூத்துக்குடியில இருந்து எடுத்தோம், கும்பகோணத்துல இருந்து எடுத்தோம், திண்டுக்கல்ல இருந்து எடுத்தோம், தஞ்சாவூர், அந்த பக்கம் நாகர்கோவில், அங்கிருந்து தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து எடுத்தோம். அப்படி எடுத்தத இங்க இருந்து எடுத்தோம், கும்பகோணத்துல இருந்து. அப்படி எடுத்தத ஒரு பிள்ளைகளோட படங்கள் வந்துருச்சு. அந்த பிள்ளைகளுக்கு போன்ல போன எப்படியாவது படம் எடுத்துங்க, எப்படியாவது படம் எடுத்துங்க, வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உண்மை அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சைட்ல இருந்து அந்த போன் என்ன அப்படின்னா மிரட்டுறாங்க. உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? எங்களோட பேஜ்ல இருந்து எடுத்து நீங்க போறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? நான் கேட்கிறேன், உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அந்த பிள்ளைகிட்ட கேட்கதான் போடுவோம். பிள்ளைகளை சேர்த்து தான் கேட்கிறேன், உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது? நீங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி அப்படின்னா உங்களோட படத்தை வெளியிடுறதுக்கு இறைவன் தடை செய்திருக்கும் போது உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? என்ன பார்த்து கேட்கிறாங்க, உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? நீங்க இறைவன் கேட்கிறீங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு. 1 மணி நேரத்துல நாங்க டெலிட் பண்ணிட்டோம். அத்தனையும் ஒரு அலாரம் அழுத்தி விட்டுருக்கோம். எவ்வளவு பெரிய ஆபத்து. இங்கிலீஷ் டைமோட படங்கள் கிடைச்சா என்ன ஆகும்? இறைவன் அடுத்த விஷயத்தை மேற்கொண்டு உங்களுக்கு எப்படி தைரியம்? ஒரு அலாரம் காட்டணும், ஒரு எச்சரிக்கை. 1 மணி நேரம், அது 1 மணி நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை. அது ஒரு பிள்ளை சொல்றாங்க, பாவமா இருந்துச்சு. தெரியாம எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம அந்த படத்தை போட சொல்லிட்டேன். அந்த படத்தை போட்டதே என்னோட அம்மா அப்பாவே தெரியாது. என் வீட்டுல யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அந்த கணவர் ரொம்ப நல்லவர் கிடையாது. கணவர் சப்போர்ட் பண்ணி ரொம்ப கண்ணியமா தயவு செய்து அந்த படத்தை டெலிட் பண்ணிருக்க, கோவப்படாம செஞ்சது தப்புதான் அப்படின்னு ஒப்புக்கொண்டு பேசுறாங்க. அந்த குடும்பத்துல அந்த 4 நாள் அந்த கணவர் அந்த பிள்ளை எல்லாருக்கும் நான் நிறைய துவா செஞ்சேன், அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கணும் அப்படின்னு. ஏன்னா செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு படத்தை டெலிட் பண்ணிட்டு வராங்க. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் போன் பண்ணி என்னோட எல்லா படங்களையும் டெலிட் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்ப மெசேஜ் பண்றேன்னு பண்ணாங்க. அவங்களுக்காக நான் நிறைய துவா சொன்னேன். அப்ப அந்த பிள்ளை சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண ஒரு பிள்ளை முப்பலிக்காவே போட்டோ கொடுத்துருக்காளே, நமக்குக்கா என்னெல்லாம் மேம் நான் கொடுத்துட்டேன், எனக்கு தெரியல. நீங்க என்ன முப்பலிக்கா படிச்சீங்க? என்ன குரல் படிச்சீங்க? நீங்க என்ன ஆலிமா படிச்சீங்க? கும்பகோணத்துல ஒரு பெரிய ஆலிமாவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலிமா 8 லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிற பேர்ல கிளாஸ் போடுறோம், மெஹந்தி வைக்கிறோம், அதுக்கு கிளாஸ் எடுக்கிறோம், அலங்காரத்தை வெளிக்காட்டுறதுக்கு என்ன எடுக்கிறாங்களா? கிளாஸ் எடுக்கிறாங்களா? நரகத்துக்கு போடுறதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களா? சிராத்து முஸ்லிம் காலத்துல கருவேல முட்டை சுட்டி எடுக்கிறதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களா? அது அவ்வளவு ஃபாலோவர்ஸ் தான். அதுக்கு 8 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்களா? உங்களை யாராவது கண்டிங்களா? உங்களை யாராவது கடித்தீங்களா? இப்ப இந்த விஷயத்துக்கு என்ன செய்யறது? ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல. அலங்காரத்தை வெளியே காட்டுவதிலிருந்து நம்ம தடுத்துக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கு இப்ப இந்த பிள்ளைகள்லாம் அழகா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. கண்ணு கூட எனக்கு தெரியல, ஒருத்தர் கண்ணுமே தெரியல. அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியா ஒரு மக்களா கொடுத்துருக்காங்க, ரோஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு உங்களை உருவமும் தெரியல, கண்ணும் தெரியல. கண்ணாலும் தெரியும் சில மக்களால உங்களோட ரோஸ் பீஸ்ல கண்ணே தெரியல. அந்த மாதிரி மதரசாவை எடுத்து கொடுத்துருக்காங்க. மதரசாவை எப்படி இருந்துட்டு வெளியில போய் நான் பியூட்டிஷியன் படிச்சு நான் காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் வந்து மேக்கப் போடுறேன், என்ன ஃபாலோ பண்றேன், ஹாய் லவ்லீஸ், ஹலோ ஃபாலோவர்ஸ், என்ன வழக்கமார்களே அப்படி கேட்குமா? நீங்க அப்படிதான் கேட்கணும். இதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம், இதை மேக்கப் பண்றதுக்கு ஒரு கூட்டம். போனோம்னா அடையாளமே தெரிய மாட்டேங்குது. பிள்ளைகள் ஊசி மெழுகி சொல்லுவாங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வாசல சாணி வைக்கும். எங்க பாட்டி கூழ் பிள்ளைலாம் கரைக்கே வந்து மண் தரையான அந்த மண் தரை பேருக்கு வருவதனால சாணி போட்டு மொழுகுவாங்க. அந்த மண் தரை வந்து வெளியே தெரியக்கூடாது, வெளியே வச்சுன்னா மண் பேசி வருதுன்னு சொல்லி அந்த மண்ணுக்கு பிசுறு பிசுறா இருக்க மண்ணு தெரியாம சாணி போட்டு மொழிவாங்க. தினமும் சாணி போட்டு மொழிவாங்க. அந்த மாதிரி மொழுகிறாள் மேக்கப் பண்றவங்க. இதை விட ஒரு அழகான உதாரணம் சொல்லுவேன். மொழுகுகிறார்கள். எந்த புண்ணும் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்களோட முகம் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது. அதாவது இந்த பிள்ளைதாங்க இந்த பிள்ளைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மேக்கப் போட்டு என்னென்னத்தையோ போட்டு தேய்ச்சி மொழிகி 25 ப்ராடக்ட மோதல போட்டு கண்ணுக்கு மேல மட்டும் அது பேர் என்ன சொன்னாங்க ஐ ஷேடோவா? இந்த கண்ணுக்கு மேல கலர் பண்றாங்கன்னா ஐ ஷேடோ
மட்டும் இல்லாம இந்த இமைகளுக்கு இந்த இமைகள்ல டூப்ளிகேட் இமை வளைஞ்சிருக்க மாதிரி ஒரு போலியான இமைகளை ஒட்டுறாங்க. எல்லா பிரைவேட் ஆபீஸ்களும் வேலையை தான் செய்யறாங்க. போலி இமைகளை ஒட்டுறது, அடையாளமே தெரியாம ஒரு முகத்தை மாற்றுறது. அப்புறம் நம்ம வச்சுமா எல்லா மேக்கப் பண்ணி முடிச்சோடனே ஒரு கொசுவலக்கிய அப்படி ஒரு ஷால்னு போடுவோம். அது பேர் கொசுவலக்கி தான். அந்த கிளாத் பேரே நெட் கிளாத் தான். கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பர்தா உங்களுக்கு தரோம்னு சொல்றாங்க. பர்தால என்ன கஸ்டமைஸ்? பர்தால என்ன கஸ்டமைஸ் தெரியுமா? உங்க சைஸை விட உங்க பர்தா சைஸ் லூஸா இருக்கணும். ஒண்ணு, அந்த பர்தா வந்து எந்த விதமான டிசைனும் இல்லாம இருக்கணும். ரெண்டு, இதுதான் கஸ்டமைஸ். எவ்வளவு கூவி கூவி இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு கூவி கூவி. இந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரணமா எங்கேயோ 10 பேருக்கு நடந்துட்டு இருந்தா இப்ப நாங்க பிரைடல் மேக்கப் பிரேக்கப் அப்படின்ற போரை கையில் எடுத்துக்க மாட்டோம். ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ். அது எவ்வளவு லைக்ஸ், எவ்வளவு கமெண்ட்ஸ், எங்க கிடைக்கும், அதிக கிடைக்கும், போன் நம்பர் கிடைக்கும், அதிக விசாரிக்க கிடைக்கும். எவ்வளவு பரவி உதவி கிடைக்கும் விஷயத்தை பார்க்கும்போது வைத்தறிச்சா இருக்கு. இந்த பிரைடல் மேக்கப்புக்கு எதிராக ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா, எதை செய்யறதுனால வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நாங்க சந்திச்சுட்டு வந்தோமோ, இந்த சமூகத்துல எதை செய்யறதுனால அவ்வளவு பிரச்சனைகள் சமூகத்துல இருக்குதோ அதையே செய்யறத தொழிலாக்கி கொண்டு அதையே மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லி கூவி கூவி அழைச்சு வாங்க 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 அப்படின்னு பிள்ளைங்க இதை பார்த்து என்ன நினைச்சாங்க, இதெல்லாம் செஞ்சாதான் கௌரவம். பிள்ளைங்க எல்லாரும் இடத்தையும் போஸ்ட் பண்றாங்க. கல்யாண நாள் பத்தி மை பிக் டே. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு டிசைன் இருக்கா சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ் தான் இருக்காரு. ஜஸாக்கல்லாஹ் அதுவும் அல்லாஹ் தான் இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மேக்கப் வந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சு. நைட் ரொம்ப நேரம் ஆன வரைக்கும் எவ்வளவு பேருக்கு இருந்தாலும் அந்த மேக்கப் கலையவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் அல்லாஹ் தான் இருக்காரு. நான் இப்படி எல்லாம் இருக்குன்னு நினைக்கவே இல்லை. என்னோட பிக் டேவை எனக்கு ரொம்ப ஹாப்பியா சிறப்பா ஆக்கி தந்ததுக்கு நான் என்னைக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்ன நடக்குது? எது பிக் டே? இங்க நீங்க திருமணமான எத்தனை பெண்கள் இருப்பீங்க சொல்லுங்க. உங்க திருமண நாள் பிக் டேயா இருந்தா, உங்க திருமண வாழ்க்கை அப்படி ஒரு பிக் லைஃபா இருந்தா எந்த கவலையும் எனக்கு கிடையாது. எங்க கணவர் என்ன எந்த நேரத்தில் எதுவுமே சொல்ல மாட்டாரு. சில கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாரு. என்னடா தங்கம் சமைச்சிட்டீங்களா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாரு. தினமும் ஒரு வாய் கூட்டிட்டுனா எனக்கு சாப்பிடுவாரு. என்ன பிரிஞ்ச ஒரு நாள் இருக்க முடியாது. பிரிஞ்சு போனாலும் அப்பப்போ போன் பண்ணி சாப்பிட்டியா என்ன செய்யறதுன்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. என்ன அடிக்க மாட்டாரு, கெட்டவார்த்தை பேச மாட்டாரு. உடனே என்ன தெரியும் ரூம்ல போட்டு சொல்ல மாட்டாரு. என்னுடைய சுதந்திரத்துக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் மதிப்பு கொடுத்து தான் அடுத்த செய்வாரு. அப்படிலாம் சொல்றவங்க இருக்குல்ல இருக்காங்க. ஒரு சதவீதம் இது விலக்காக 99% போராட்டமா போயிட்டு இருக்கு. அல்லாஹ் சொல்லியிருக்கான், இது ஜிஹாத். பெண்களுக்கு குடும்பத்தை பார்த்து கணவரை பராமரித்து வாழ்க்கை வாழ்க்கை ஒரு ஜிஹாத். இந்த போராட்டம் வரதே இல்லை. உங்க குடும்ப வாழ்க்கையை ஒரு ஜிஹாத் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஜிஹாத் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால நம்ம ஒரு போர்க்களத்துல தான் இருக்கிறோம். போர்க்களத்துல என்ன நடக்கும்? அடி விழுக்கும், உதவி விழுக்கும், விதி விழுக்கும், கை துண்டிக்கப்படலாம், சில சமயம் தலையை துண்டிக்கப்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பெரும்பாலான வீடுகள்ல கை துண்டிக்கப்படாம தலை துண்டிக்கப்படாம உள்ளங்கள் துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கு சத்தம் இல்லாம. அதெல்லாம் நாங்க பெண்கள் அனுமதிச்சு கொண்டிருக்க விஷயம் இல்லை. ஒவ்வொரு வீட்டையும் கல்யாணம் பண்ண பெண்கள் எவ்வளவு கதைகளை அழுது சொல்றாங்க அப்படின்னா, சரி அது ஒரு பக்கம் இருக்கணும், இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும் வாழ்வோம். ஆனா இந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய விஷயம் பெண்களுடைய கொடுமைகள், பெண்கள் சந்தித்த பிரச்சனைகள், இங்க இருக்க வரதட்சணை பிரச்சனைகள், கல்யாணமாக இருக்கிற லட்சக்கணக்கான பெண்களுடைய சோக கதைகள், அடிவாங்கக்கூடிய பெண்கள், சித்திரத்தை ஆளாகக்கூடிய பெண்கள், மனடிக்கு பேசப்படுகிற பெண்கள்னு இங்க இருக்கிற எந்த விஷயத்தோட கவலையும் தெரியாம என்னோட வீக் டே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சிஸ்டர். எது வீக் டே? உங்க திருமண நாள் அன்னைக்கு நீங்க மேக்கப் பண்ணி கலகாலத்தை வெளியே காமிச்சு கொண்டு கூத்து கேட்டனால தான் உங்களுக்கு வீக் டேவா? எது வீக் டே? லாஸ்ட் ஜட்மெண்ட் டே நம்ம சொல்றானே நாளைக்கு நாளைக்கு உண்டு, அந்த டே அந்த நாள் தான் உண்மையான விட்டு. யாருக்கு சொந்தம், யாருக்கு நடக்கும்? ஈசா கிராசுடைய நிருப்பு நாள், அந்த நாள் தான் விட்டு. நீ திருமண நாளை விட்டே விட்டே விட்டேன்னு சொல்லி நாசமா போன நாளா அந்த நாள் ஆக்கி இத்தனை நாள் பேடி வச்ச செஞ்சாவையும் இத்தனை நாள் பேடி வச்ச அழகையும் எல்லாத்தையும் ஊருக்கு காட்டி அலங்காரத்தை வெளியே காட்டுறது அப்படிங்கிறது ஒரு வட்டாரத்துல போய் உட்கார்ந்துட்டு உங்களெல்லாம் வந்து உங்களை பாக்குறதுக்கு அலோவ் பண்றதும் அலங்காரத்தை வெளியில காட்டுறதுதான். யாரோ ஒருத்தர், யாரும் தெரியாத ஒருத்தர் உங்களோட அழக அவங்க மொபைல்ல எடுக்கிறதும் அலங்காரத்தை வெளியில காட்டுறதுதான். ஒருத்தர் மொபைலுக்கு போனா போதும், இங்க என்ன நடக்குது, எடுத்த போட்டோ வீடியோஸ் டாக்ஸ் ஊர் ஊராக உலாவுறதுக்கு பேர் இல்லை.
எவ்வளவு அழகா இறைவன் படிச்சிருக்கான். நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி பட்டிமன்ற மேடைகள்ல பட்டிமன்ற நடுவராக இருக்கும்போது ஒரு லைட் டச்சப் கூட மேக்கப் செஞ்சு போன மேடைகள் கொண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு மேக்கப் செஞ்சு மேடையில உட்கார்ந்த பொருட்களும் அதெல்லாம் அந்த இடத்துக்கு போறதுக்கான நிர்பந்தங்களா ஒரு நடுவராக இருக்கணும் அப்படின்னு. இப்ப இருக்க என்னுடைய பவுடர் பூசாத முகங்களை அடிப்பாங்க. மாஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இருந்து பல பேர் காவல்துறை முன்னாடி இருந்து ஷஹாதா சொன்ன அந்த படத்தை எடுத்து போட்டு எப்படி அழகா இருந்த சீதேவியா அந்த பட்டிமன்ற போட்டோமே எடுத்து போட்டு சொல்றாங்க. எவ்வளவு அழகா இருந்தீங்க லட்சணமா. இப்ப பாருங்க ஒரு பிணம் போல காட்சி இருக்கிறாங்க எழுதுறாங்க சொல்றாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த கமெண்ட் எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அந்நிய ஆணுடைய கண்ணுக்கு நான் பிணம் போல தெரிகிறேன் அப்படின்னா இது சந்தோஷம். ஓ கண்ணுக்கு தான் அழகா தெரியணும், லட்சணமா தெரியணும். அப்ப ஒரு பெண் அந்நிய ஆணுடைய கண்ணுக்கு லட்சணமாகவோ அழகாகவோ தெரிய வேண்டாம். கணவன் கண்ணுக்கு லட்சணமா இருக்கா போதும். மகரமான அவங்க சொந்தங்களுக்கு முன்னாடி லட்சணமா தெரிஞ்சா போதும். ஆனா மகரமான சொந்தங்களுக்கு முன்னாடி கணவனுக்கு முன்னாடி வீட்டுல எப்படி இருக்காங்க பெண்கள்? நம்ம எப்படி இருக்கோம்? வீட்டுல நம்ம ட்ரெஸ் என்ன, நம்ம ட்ரெஸ் கோடு உலக பொதுமுறை திருக்குறள்னு தமிழ்ல படிச்சோமே மாதிரி உலக பொதுமுறை பெண்களுக்கு இந்தியாவை பொறுத்த மட்டும் நானும் எல்லா சமூகத்திலையும் போய் பார்த்தேன். நைட்டி வீட்டுல வேத்து விட்டு அங்கிட்டு பல வேலைகளை செஞ்சு கொண்டு ஒரு தேசிய ஹேர் ஸ்டைல் இருக்கு. கொண்டை ஒன்று இழுத்து கட்டணும்னா காலையில ஒரு ரவுண்டா வந்துருவோம்ல. வீட்டுல இப்படிதான் இருக்குது. அந்த சந்திர குளமா வெளியில போகும்போது எதுக்கு மேட்ச் ஆயிருக்கு. இந்த பரவாயில்ல டிசைன் கம்மியா இருக்கு, இந்த பரவாயில்ல அழகா இருக்கு, இதை போட்டுருவோம், இதை எடுப்போம். இது என்ன அதாவது சொல்லப்பட்ட விஷயத்தை அப்படியே விட்டாம நடக்குது. வீட்டுல ஒரு நாள் பட்டு சேர கட்டுங்க, வாரம் ஒரு நாள் பட்டு சேர கட்டுங்க. சும்மா அன்னைக்கு சிறப்பா நல்லா பட்டு சேர கட்டி நல்லா பூ வச்சு சந்தோஷமா அதை இதெல்லாம் வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்சி போட்டு மேக்கப் பண்ணி எல்லாம் இருக்கிற வீட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் பிள்ளைங்க சொன்னாங்க எப்பெல்லாம் வச்சு வந்துச்சு. என்ன சொல்றது, வீட்டுல இருக்கிற நிலைமையும் வெளியில இருக்கிற நிலைமையும் அப்படியே விட்டாவா மாறி. நாங்க 1 மணி நேரம் எடுத்து வச்ச வெளியிட்டு இவ்வளவு பெரிய பரபரப்புனா ஒட்டுமொத்தமா வெளியிட்டா என்ன, ஒட்டுமொத்தமா வெளியிட்டா என்ன. எங்களுடைய எச்சரிக்கை என்னன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்கள் உங்களுடைய பேஜ்கள்ல இருக்கக்கூடிய எங்கள் இஸ்லாமிய பெண்களோட படங்களையும் வீடியோஸையும் உடனடியாக டெலிட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு உங்களுக்கு தெரியும் யார் யாரோட கல்யாணத்துல யார் யாரெல்லாம் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வந்து மேக்கப் பண்ணுது. அந்த படம்லாம் எது எதுல போட்டிருக்கு எனக்கு தெரியும். இது இதுல போட்டிருக்குன்ற உங்களுக்கு கை தூக்க பார்ப்போம். எனக்கு தெரியும் யார் எது பிள்ளையாவா இருக்கலாம், நம்ம வீட்டு பிள்ளையாவும் இருக்கலாம். நான் பாத்துருக்கேன், எனக்கு தெரியும் மேக்கப் பண்ணி அந்த பிள்ளையோட போட்டோ இந்த இதுல போடப்பட்டிருக்கு அப்படின்றத கை தூக்கல. யாராவது இருந்தீங்கன்னா கேர்ள்ஸ் மரசா கேர்ள்ஸ் எல்லாம் தெரியும், கை தூக்கல. எல்லாரும் கை தூக்கிங்க. அதான் பாத்துருக்கான். அவன் உள்ளதே அறிந்தவன். கையவாத தூக்கி வைங்க, அது பொறுத்தாலும் நன்மை அடையும். பிரைடல் மேக்கப் செஞ்சு அந்த பிள்ளையோட போட்டோ அந்த பேஜ்ல போட்டுக்கிறத நான் பாத்துருக்கேன். ஏன் யாருன்னா சொல்ல தேவையில்லை, உங்க மனசுல இருந்தா கை தூக்கேன், நான் பாத்துருக்கேன். ஆமா அப்படின்னு ஒண்ணு ஒருத்தர் கை தூக்காங்க. 2 நல்லா கை எடுக்கலாம், பாவனை வளர்க்கணும். 2 3 பேர் அந்த மனசு அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது. 4 இமாமுல்லா 4 5 சுபஹானல்லா 5 பேர். அப்புறம் சரி இந்த 6 பேர் ஒரு 5 பேரும் கை தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோமே. அவ்வளவு உலக அறிவு. நீங்க 5 பேரும் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளையும் பேசல, அந்த பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட பேச சொல்லி போட்டோவை வீடியோவை டெலிட் பண்ணிச்சுக்கணும். இது முதல் நடவடிக்கை. இனி இருக்கிற பிள்ளைகள், இனி நடக்கக்கூடிய திருமணங்கள், இனி கல்யாணம் பண்ணக்கூடிய எந்த பிள்ளைகளுடைய மேக்கப் போட்டோவோட வெளியே வரட்டாது. நான் வெளிப்படையா உங்களுக்கு நம்மளுக்கு அந்த மேக்கப் படிக்க தெரியுமா தெரியாது சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு தன்னை அலங்காரம் பண்ணிக்க தெரியுமா தெரியாது சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். தெரியும். எப்படி தலை செய்யணும், எப்படி தலையை போச்சுக்கணும், என்ன செய்யணும், எப்படி லட்சணமா இருக்கணும், வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, மத்தவங்க கண்ணு குளிச்சா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும்னா தெரியாது. தெரியும். ஒரு 4 ப்ராடக்ட் தான் ஒரு டச் பண்ணி ஒரு பவுடர், ஒரு ஐப்ரோ பென்சில், ஒரு சூமா. இது தாண்டி என்ன தேவை தெரியல. அது கொஞ்சம் ஒரு ரோஸ் பவுடர், கொஞ்சம் நேரம் உங்களுக்கு மேக்கப் வேணும்னா வேற என்ன தேவை? போதும். அப்படியே நல்லா முடியலாம். வீட்டு அம்மா இருக்கலாம், அக்கா சொந்தக்கார பெண்மணிகள் இருப்பாங்க. பத்தாதா அப்படியே சேலை கட்டினா பத்தாதா? சாரி டிராப்பிங்கா, சாரி டிராப்பிங்கா நீங்க ஒரு மிகப்பெரிய பிசினஸ். அந்த சேலையை மடிச்சு எப்படி பண்ண தெரியல. கையை குணமா இருக்கும், கை வேலை செய்யல. ஏன்னா அந்த சேலையை இப்படி எடுக்கணும், இப்படி உதறணும், இப்படி மடிக்கணும், கை
இப்படி நீட்டணும் மடக்கணும், இப்படி எடுத்து போடணும், கை இப்படி மடக்கணும் பார்த்தீங்களா? கை வேலை செய்யாம இருக்கு போல. அதனால அந்த சாரியை மடிச்சு அதை டிராப்பிங் பண்ணி இந்த சாரி பிறகு இங்க முன்னாடி ஒரு சேலையை மடிக்கணும், அந்த இடுப்பு பகுதியில மடிப்பு சாரியோட மடிப்பெல்லாம் கரெக்டா வரணும். அதெல்லாம் பார்த்து மடிச்சு விட்டு அயன் பண்ணி கொண்டு வரணுமா. இதுக்கு ஒரு ஆளு, இதுதான் அழகு. யாரும் சொல்லி கொடுத்தது, எப்படி இந்த கலாச்சாரம் பரவச்சு தெரியும். மாணவர்களை மறைப்பதற்கான சேவையினுடைய மடிப்புகளுக்கு டிராப்பிங் பண்றதுக்கு இன்னொரு நபர் தேவையில்லை. கல்ச்சர் வரும்னா எப்படி? அது யாரா வேணா இருக்கட்டும், அந்நிய பெண்ணா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், வெளி சமூகங்கள்ல ஒரு மலேசியாவை சேர்ந்த ஒரு ஆண் தான் இந்த சேலை மடிச்சு அயன் பண்ற வேலையை கல்யாண பிள்ளைகளுக்கு செய்யலாம். இங்கேயும் தொட்டு மடிக்கணும், பயிற்சியில தொட்டு மடிக்கணும், எல்லா இடங்களையும் தொட வேண்டி வருது. அத்தனை வேலையும் ஒரு ஆண் வந்து செய்யலாம். எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஆண் தான் அந்த வேலையை செய்யலாம். ரொம்ப பிரபலமான ஒரு சாரி டிராப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு. எவ்வளவு பெண் வந்து இப்படி இருந்துகிட்டே இருப்பான். நாங்களாம் காலேஜ் படிக்கும் போது, சேலை கட்டி போகும்போது பிள்ளைகள் காவலி மாவட்ட கட்டி ஸ்கூல்ல ஹையர் செகண்டரி படிக்கும் இழுத்துடுவோம். இது இழுத்துடுவோம். இன்னைக்கு அந்த கல்ச்சர் எல்லாம் கிடையாது. எங்க வேணாலும் சாரி டிராப்பிங் பேர்ல எவன் வேணாலும் என்னுடைய உடலை தொடலாம். எவ்வளவு கேவலமான ஒரு வேலை. இன்னைக்கு அந்த வேலைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காசு கொடுத்து இவற்றை செய்கிறார்கள். நான் செய்யறது இல்லை, யாரோ செய்யறாங்கன்னா அதுக்கெல்லாம் நான் தலைய முடியுமா? நான் உண்மையா இருக்கிறேன், நான் இறை நேசரா நல்லடியாரா இறை நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறேன். யாரோ செய்யறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நம்முடைய குரல் அதுவா இருக்கலாம். நான் என்ன செய்யறது? நான் வேணுதா இருக்கிறேன், நான் தடுத்துக்கிறேன். ஒவ்வொரு உண்மைக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். உங்கள் சமூகத்தில் இருக்கிற தீமையை கட்டி கேளுங்கள், நன்மையை விதைகள், தீமையை தடுப்பதற்கு வேலை செய்யுங்கள். நபிமாரோட சமூகங்களோட பேரெல்லாம் சொல்றேன். சின்ன பிள்ளைகளை கூட்டி கேட்க அழுக்கி வரிசையா சொல்லுவாங்க. எல்லா நபிமாரின் சமூகத்தை விடவும் அல்லாஹ் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் மிகச்சிறந்த சமூகம். ஏன்? அதுக்கு அல்லாஹ்வே பதில் சொல்றாங்க. ஏனென்றால் அவர்கள் நன்மையை விதைப்பார்கள், தீமையை தடுப்பார்கள். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய தீமை கதை வச்சு ஆடுது, நம்ம என்ன செய்யறது? சொல்லுங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் வந்து இந்த மேக்கப் பிரைடல் மேக்கப் எதிராக ஒரு போரை கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஊரா போறது, அந்த ஊர்ல இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்களை பற்றிய எடுத்து சொல்றது அப்படிங்கிற முடிவு. இப்ப இந்த ஊர்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்கள் யார் இருக்காங்க தெரியும். இஸ்லாமிய பெண்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்கள் யார் இருக்கிறாங்க, யார் வந்து கடை வச்சு நடத்துறாங்க, யார் அதுக்கு வீடியோ போடுறாங்க, யார் அதுக்கு பிளாக் போடுறாங்க, அவங்களுக்கு தெரியுமா தெரியாது? அந்த ஊர் மக்களுக்கு தெரியுன்றவங்க கைது. அதான் உடனே அறிந்தோம். தெரியுமா தெரியாது? அவங்களுக்கு இருக்க போயிருக்கு. தெரியாத ஆகட்டும். நான் சொல்லலாம், உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லலாம், பட்டியல் சேர்க்கணுமா? என்ன செய்யுங்களோ தெரியாது, உங்கள்கிட்ட ஒப்படைக்க. உடனடியாக அந்த பிள்ளைகளுடைய பிளாக்ல இருக்கிற, அந்த பிள்ளைகளோட வீடியோவில் இருக்கிற நம்ம பிள்ளைகளுடைய படங்கள் அழிக்கப்பட வேண்டும். நீங்க ஜமாத்திட்ட பேசுங்களோ, உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவீங்களோ, உங்க ஆண் பிள்ளைகிட்ட பேசுங்களோ, யாருக்கு என்ன செய்வீங்களோ உங்கள்கிட்ட நான் பொறுப்பப்படும். இப்ப நான் போய் இந்த வேலையை செய்ய முடியுமா, நீங்க செய்ய முடியுமா? அதை நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் செய்ய முடியும். உங்க ஊர், உங்க ஊர் நன்மை தீமை தடுக்கணும். நம்ம அந்த பிள்ளை போய் இந்த வேலை செய்யாத நம்மளால தடுக்க முடியுமான்னு தெரியல. தாவாசனம் அந்த அழகாரத்தை வெளிக்காட்டுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை செய்யாத அழகாக அந்த வேலையை செய்ய முடியும், எந்த வேலையா இருந்தாலும் அப்படின்னு எடுத்து சொல்லலாம். ஆனால் எங்கள் ஊர் பிள்ளைகளுடைய படங்கள் பண்ற நாள் இருந்தா அது உலகம் பூரா பாக்குதுன்னா அது பப்ளிக்ல இருக்குன்னா, பிரைவேட்ல பேர் 1000 பேர் இருக்காங்க. என்ன பிரைவேட் தெரியல. பப்ளிக் பிரைவேட் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆன்லைன்ல போட்டாலே அது பப்ளிக். அதை உடனே அழிக்கிறதுக்கு என்ன வேலை செய்யுமோ அது செய்யும். உங்க வீட்டுல திருமணத்துக்கு பிள்ளைகள் இருந்தால் ஒரு போட்டோ கூட வெளியே வரக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமா இருக்கு. பிள்ளைகளை முதல்ல அறிவு சார்ந்து சிரிக்க சொல்லுது. அப்ப யாரும் அடிக்க மாட்டேங்க. உங்களை சிரிப்பு பாருங்க, எல்லாம் கிக்கி குரூப்ஸ் வெளியே போவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் அதை கேட்டு நல்ல சிரிப்பு மட்டும் வருது. உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாம இருக்கும். சரி, நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு காலையில மேக்கப் ஆர்டிஸ்டோட கடைக்கு போவோம், அல்லது வீட்டுக்கு போவோம். ஏன் கூட யார் வருவீங்க? எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு தாவா செஞ்சுட்டு படத்தை கூட அழிச்சுட்டுமா அப்படின்னு 2-3 பேர் இருந்தாங்கன்னா 2-3 பேர் சொல்லிட்டு வருவோம். இந்த ஸ்டெப் நான் எடுக்கிறேன். யாரு வரீங்க? என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்படி கூடாது. யாரும் கண்டு கூடாது. 11 12 12 பேர் அடிக்க முடியுமா? 12 பேர் அதிகம். முக்கியமான வேலை இருக்கு. 12 பேர் என்ன செய்து 13 பேர் வேலை வெட்டியில்லாதவர்கள் அப்படி வச்சுக்கலாம்.
ஓட போய் சொல்லிட்டு வாங்க எதுவும் பார்ப்போம். அப்படியா இல்ல உண்மையாவே இந்த 12 பேர் வரதா நான் வரேன். வாங்க ஒரு முடிவெடுப்போம். நிகழ்ச்சி முடிச்ச உடனே 12 பேரோட உட்கார்ந்து பேசி வாங்க போவோம் அப்படின்னு போய் தாவா தான் செஞ்சுட்டு வருவேன். என்ன பிறவங்களுக்கே தாவா செய்ய பிடிச்சா இல்லையா? இல்ல நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் இஸ்லாமிய ஏற்றோடு இருக்கிற பிள்ளைகள் தானே. ஒரு தைரியமாக பேச முடியும். தாவா செஞ்சு பிறகு முடியும் ஆண்டா கையில இருக்கு. நீ எடுத்து சொன்னா இல்லையானா 12 பேரோட போய் ஈசான விசிறர்களோட போன மாதிரி 11 12 வீட்டோட போன மாதிரி போய் அவங்க சொல்லிட்டு வருவோம். நன்மை பெற்றுக் கொள்வோம். கூலி உலகம் முழுக்க கியாமத் நாள் வரைக்கும் ஒரு சிறு கூட்டம் உண்டு. அதான் சொல்றான். அது சாம்பிள் இப்ப நடந்த காட்சி. இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு 10 பேர் தான் கைக்கு முடியுதுன்னா என்ன காரணம்? ஒரு சிறு கூட்டம் தான் உண்டு. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த வாங்க ஒரு காட்டோட இல்ல. ஏன்னா அல்லா அப்படி படைக்கல. அது யாருக்கு கேட்கணும்? அதான் கேட்கணும். அவனே சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டா ஒரு சிறு கூட்டம் உண்டு. அந்த சிறு கூட்டம் தொடர்ந்து நன்மையை விதைத்துக் கொண்டிருப்பார்கள், தீமையை தடுத்துக் கொண்டிருப்பார்கள். சரி, நாளைக்கு காலையில 10:30க்கு ஏதாவது ஒரு இடத்த புக் பண்ணி ஒரு அசம்பிள் ஆகி அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி போவோம். போய் உங்க வீட்டுக்கு போயோ அல்லது ஒரு கடைக்கு போயோ தாவா செஞ்சு வருவோம். பிள்ளையோட வரது டெலிட் பண்ணி சொல்லிட்டு வருவோம். அந்த 10 பேர் ஓகேவா? கை பண்ண 10 பேர் சொல்லுங்க பார்ப்போம். 10 பேர் இன்னும் நான் மனசு மாறாம தான் இருக்கேன் அப்படின்னு அலுவலகத்துல கை கீழே போடுவோம். சொன்னாங்களா போறதுக்கு முன்னாடி சமைச்சு பேசிப்போம். ஊருக்கு இந்த பிரச்சார பயணத்தில் நான் தொடங்கணும். இவங்களோட வீடு போய் அடிச்சுவாங்களோ ஆளுக்கு விரட்டிடுவாங்களோ என்ன நடந்தாலும் சரி போய் சொல்லிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட ஒரு பயணத்தையும் செய்யணும்னு இந்த வேலையை சேர்த்து செய்யணும். தெருவுக்கு தெரு காசுனா கிடைக்க வந்துச்சு. அரசாங்கமே அந்த வேலையை எடுத்து சிறப்பா செய்யுது. அந்த காசை கொண்டுதான் மக்களுக்கு விதவைகளுக்கு நல்ல திட்டங்கள் செய்து கொடுக்குது. இது எவ்வளவு ஒரு முரண்பாடான விஷயம் பாருங்க. கடைகள் எத்தனை திறக்கப்பட்டாலும் நான் போய் குடிக்க மாட்டேன்னு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும்? எவ்வளவு சமூகம் நல்லா இருக்குல்ல? எத்தனை பியூட்டிஷியன் வந்தாலும் மேக்கப் ஆர்டிஸ்ட் காசாக்கியம் வந்தாலும் உங்களை திருமணங்கள் நாங்கள் கூப்பிட மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய நன்மை விளைவுல அலங்காரங்கள் வெளியில் காட்டாதீர்கள் இறைவன் சொல்றான் அப்படின்னா அதை மீறும் போது அந்த சமூகம் சீரழிகிறது. அதை கண்டுக்காம விட்டு நம்ம வேலையை பார்த்துக் கொண்டு நல்லவர்கள் அமைதியாக இருக்கும் போது அந்த சமூகம் சீரழிகிறது. இஸ்லாமிய பெண்களுடைய கொள்கைகளை அழிச்சா அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்த்தாவே இந்த ஹிஜாப் கருத்து அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடாது இருக்கிறான். இந்த அடையாளம் தான் இஸ்லாமுக்கு அடையாளம். ஒரு ஆணை பார்த்து இவர் முஸ்லீம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பெண்ணை பார்த்து சொல்ல முடியும். வெளியே வரும்போது ஒரு முஸ்லீம் தெரியும். ஏன் அதை வெளிக்காம சொல்ல மாட்டான், பட் அழகை வெளிக்காட்ட மாட்டான். அதை வச்சு ஒரு முஸ்லீம் கட்டிக்கலாம். அந்த உடைமைங்கிறதுதான் எதிரியோட அஜெண்டா. அந்த அஜெண்டா அவங்க வெற்றி அடைச்சிட்டா நம்ம இந்த உலகத்தை எதிர்க்க முடியாது. அந்த வேலை நீங்க சிறப்பானது. 50% அடைந்து விட்டார்கள். நீ மிச்சம் 50% தான் இருக்கு. பாதி பாதி இந்த கல்ச்சரை குலைச்சிட்டாங்க. எவ்வளவு ஆகும் யோசிப்பாரு. அது பிள்ளைகளோட மனசுக்குள்ள போட்டு இல்ல மேக்கப் பண்ணாம யாராவது பிள்ளைகள் வந்து சிம்பிளா மேக்கப் பண்ணிட்டு தன்னோட அலங்காரத்தை தாங்களே செய்து கொண்டு அப்படின்னா பசங்க இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகளை பார்த்து கேவலமா பேசுறது, அந்த பிள்ளைகளை பார்த்து கேவலப்படுத்தி சிரிக்கிறது. அவளா வந்து இருப்பா, அவளை பத்தி தெரியாத இருக்கும், அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம், அவன் கல்யாணத்துல என்ன செய்யறான்னு பார்ப்போம், கிண்டல் பண்றது, மட்டப்படுத்துறது. இதுக்காக நோட்டீஸ் அப்படி கொண்டு வருவோம். எப்போதுமே இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆயுதங்களை விடவும் அணுகுண்டை விடவும் ஏவுகணை விடவும் வலிமையான ஆயுதம் துவா. அந்த வலிமையான ஆயுதம் துவாவோட ஒரு வலிமையான ஆயுதம் நோட்டீஸ் கொண்டு வந்துடும். அது ஒரு கைது கொடுக்க அந்த நோட்டீஸ் கொடுத்துருங்க. அந்த நோட்டீஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் சொந்தத்துக்கு போவதற்கான ஒரு படிக்கட்டு என்ன கொண்டு வரையும். இதை எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு போய் சேரும். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அதாவாக நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படின்றத ரொம்ப கவனமாக திட்டமிட்டு நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். 2 லட்சம் நோட்டீஸ் அச்சடிச்சு குறைஞ்சபட்சம் முதல் கட்டமாக 2 லட்சம் நோட்டீஸ் அச்சடிச்சு இந்த வழிமுறை பயணத்தை கொண்டு செலுத்த நீங்க ஒவ்வொரு ஊராக பயணப்படணும் அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கோம். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா ஒரு 10 பேர் கைவிட்டாங்களே பெரிய சந்தோஷம். ஒரு 10 பேர் எங்கள் ஊர்ல ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமே அப்படின்னு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகிருக்காங்கன்றதுல பெரிய சந்தோஷம். நீங்க எல்லாம் சேர்ந்து தான் சொல்லணும். இது எல்லா பிள்ளைகளுக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது நீங்க தான் அதை சொல்லணும்.
எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, எல்லா குடும்பங்களுக்கும் இந்த செய்தி எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, திருந்தவங்களா திருந்த மாட்டாங்களா நம்ம கையில ஆட்டா கையில விஷயம் கொண்டு போய் சேர்க்கிறது. அது நம்ம வேலை, சொல்ல வேண்டியது நம்ம வேலை, நம்ம கடமை, கடமை கட்டாய கடமை, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை. சுபஹானல்லாஹ், இந்த முயற்சியை அதிகமாக செய்யுங்கள். என்ன செய்யறது நமக்கு உண்மையிலே தெரியல. ஏன்னா நம்ம நினைக்கிறத விட மிக மோசமாக ஆழமாக மனசுக்குள்ள போயிடுச்சு. நான் மேக்கப் பண்ணாதான் நல்லா இருப்பேன், மனசுக்குள்ள ஆழமாக ஊடுருவிடுச்சு இந்த சோசியல் மீடியா. பெற்ற தாயாருமே பிள்ளைகளை டான்ஸ் ஆடுறதுக்கு வெளியில கூட்டு போறாங்க, 2 பேர் பிரின்ஸா வந்து தீர்ப்பு பார சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் மிக மோசமாக இந்த வியாபார கலாச்சாரம் சோசியல் மீடியா பேர்ல, இன்ஸ்டாகிராம் பேர்ல, யூடியூப் பேர்ல, பேஸ்புக் பேர்ல பிள்ளைகள் மனசுல திரிச்சிருச்சு. அவளுக்கு முழுசா சொல்ல முடியாது. நம்ம பேர் வளர்த்த பிள்ளைங்க உள்ள திரிச்சு வச்சிருக்காங்க. அதை வெளியில எடுக்க வேண்டியது இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் கடவுள். சில பேராவது என்னுடைய தெரிஞ்சு நாங்கள் குடும்பம் கை கொடுத்தது எனக்கு தெரியாது, யாருமே என்ன செய்ய முடியும்? நீங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம், ஆனா மனசுக்குள்ள நீங்க யாரெல்லாம் ஒருத்தருக்காவது நான் சொல்லணும், ஒருத்தருக்காவது. என் வீட்டு பிள்ளைகளுக்கு, என் சொந்தக்கார பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்காக சொல்லணும். எங்க வீட்டுல நடக்கிற திருமணங்களே இப்படி நடக்கணும், சிம்பிளா நடக்கணும். என்ன சீர்திருத்தி பார்ப்பது இஸ்லாம் இந்தியாவும் சகாபாக்கள் காலத்தில் சொல்லியிருக்காங்க. வீடு பூரா சீர்திருத்த பரப்பி மாப்பிள்ளை கொண்டு கொடுக்கணும், பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்கணும், சாக்லேட்டு, சீனி, மிட்டாய், கேக்கு, செருப்பு, குப்பை தொட்டி எல்லாத்தையும் கட்டு பரப்பி அதுக்கு வந்து ராப்பிங் பண்றது, கொசுமலை வச்சு கலர், ஒரு வீட்டுல மச்ச கலர், ஒரு வீட்டுல பச்சை கலர், ஒரு வீட்டுல சிவப்பு கலர் ராப்பிங் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் இருந்துச்சு. அது நான் சேர்ந்து ஹிஜாப் போட்டு இஸ்லாமிய என்ன செய்யறாங்க, நான் வேற யாரும் சீர் ராப்பிங் பண்ணி நான் பார்க்கல. ஏன் கண்ணில் படல, யாரு கடுக்கிறது, யாருக்கு ஆடு கொடுக்கிறது, யாரெல்லாம் அலங்காரத்துக்கு நம்பிக்கை கொடுத்தாங்களோ அவங்கதான் ஆடு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம கரெக்ட் பண்ணுவோம். நம்ம வீட்டு திருமணங்களை நான் நடக்க மாட்டோமா, இந்த கட்ட வரலாமா, சத்தமில்லாம மாப்பிள்ளை வெளிய பொண்ணு கொடுத்துறோம், பொண்ணு ஏதாவது நாம அப்படிதான் மாப்பிள்ளை கொடுத்துறோம். நீங்க தரவே தேவையில்லை, நீங்க கல்யாணம் பண்றீங்க, அடுத்த நாள் கொடுக்க மாட்டாங்களா? கல்யாணம் பண்ண 2ஆம் நாள் கொடுத்தா தீட்டாயிருமா, அதெல்லாம் சேராதா? அது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எல்லாத்தையும் கொடுத்து தட்டு பரப்பி எல்லாத்தையும் காமிச்சு என்ன கௌரவ வழக்கல, என்ன சந்தோஷம் தெரியலையே. மனசுல செவத்தை ஒட்டி ரெண்டு பையன் உட்காந்துருக்கா, 10 வயசு, 3 அண்டா வச்சு சோறாக்கி கொடுத்தாங்க. வயிற்றுல கை வச்சு கொண்டே ஒரு பையனோட தோல்ல சாயறான். அந்த பையன் திரும்பி பார்க்கறான், சாயவன் அப்படியே சரிச்சு செத்து போயிட்டான். அவசியம் தான் இல்ல, கந்து இல்ல, வயிற்று பாதுகாப்புக்கா சகிதத்தை வரணும்னே சொல்லி வளர்த்து தாழ்வு பண்ணலாம எத்தனை குழந்தைகள் 14,000 பிள்ளைகள் பசியால் செத்து போனார்கள் 2 மாசத்துக்கு முன்னாடி. ஐநா வெளியிடுது போதுமான ஒரு போய் சேவை 2 நாள் 14,000 பிள்ளைகள் செத்து போவார்கள் முன்கூட்டியே அறிவிச்சு பிள்ளைகள் செத்து போகிறார்கள் பலஸ்தீன்ல. அவர்கள் முஸ்லீம்கள் தான். இந்த கல்யாணத்துக்கு தட்டுக்குள்ளா வீட்டுல பாட்டி சீர்களுக்கு வந்து ராப்பிங் பண்ணி அதை வந்து போட்டோ எடுத்து அதை கூட்டு சொந்தக்காரங்களை கூட்டு காமிச்சு அதை ஷோகேஸ் பண்ணதும் முஸ்லீம்கள் தான். எந்த முஸ்லீம் நன்மை அடைந்து கொண்டார்கள்? இதுல பாலும் சீனியும் ஒரு அவசரம். என்ன பாலும் சீனியும்? பால் மாதிரி சீனி போட்டா தூக்கி போறோம், சுகர் பேஷண்ட் சீனி போடுறது கிடையாது. இது என்ன பாலும் சீனி? என்ன வருஷம் இந்த வருஷத்துக்கு பேரு பாலும் சீனியுமா? அப்புறம் இந்த சீர்திருத்த கொடுக்கறதுல பூச்செப்பு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர், ஊர்ல என்ன பேரு? மாப்பிள்ளை கொண்டு சாமான் கட்டு ஸ்டார்ட் பேரு ஊருக்கு பேர் வச்சிருக்கீங்க சொல்ல மாட்டீங்களா? பொட்டி சீர், பொட்டி குட்டி நமக்கு வந்து கட்டுல டாக்குட்டா கூட பத்தாது. பொட்டி குட்டி யாரு கொடுக்கணும்? பொட்டி சீர். கடைசியில போற அந்த மண்ணரைக்கிற பொட்டி பத்தி கொஞ்சம் கவனம் இருந்தா இந்த பொட்டி சீர்லாம் நமக்கு வருமா? அதை நம்ம மறந்துடுறது. செலிப்ரேஷன் மோட்ல அதெல்லாம் மறந்துடுறது. அந்த ஒரு செலிப்ரேஷன் வச்சிருக்கான், அருமை நாள் ஒரு செலிப்ரேஷன் வச்சிருக்கான். உண்மையான வாழ்வு கடுத்துக்கொண்டு சொன்னது கடுத்து கொண்டவங்களுக்கு அன்னைக்கு செலிப்ரேஷன், உண்மையான செலிப்ரேஷன். நிரந்தரமான சொர்க்கம், சந்தோஷம், லக்ஸரி, சொகுசு எல்லாம் சொர்க்கத்துல இருக்காங்க. அதை அடைய போகிறவர்கள் இங்க இதெல்லாம் தடுத்து கொண்டா அதெல்லாம் அடைச்சிருக்காங்க. அதான் கண்டிப்பா கேட்கலாமா? பலஸ்தீன பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கு, ஓவரே பிள்ளைகள் பழகை பசங்க செத்து கொண்டிருக்கு. அதை பார்த்துட்டு நீங்க சீர் ராப்பி பண்ணிட்டீங்களா? சாரி ராப்பி பண்ணீங்களா? பொட்டி சீர் கேட்டீங்களா? ஏன்னா ஒரு முறை பேசினேன், கட்டில ஏற பவுன்னு ஒரு ஃபங்க்ஷன். நீங்க பேர் வெளியில நான் இப்படியேதான் கேட்டேன், கட்டில ஏறுறதுக்கு யாருக்கு கொடுக்கணும்? மாப்பிள்ளை கொண்டு கொடுக்கணுமா, பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்கணுமா? என்ன அர்த்தம்? கட்டில ஏற பவுன்னே வச்சுக்காங்க. அது பாலும் சீனி மாதிரி கட்டில ஏற பவுன்னு. என்னங்க பொட்டி சீர் கட்டில ஏற பவுன்னு? ரசூலா இல்லை இருந்துதான் எனக்கெல்லாம் வந்து போய் உட்காந்து பஞ்சாயத்து பண்றது சரியா இருக்கும். யாரு இப்ப சொல்றதுன்னு தெரியல. இப்ப ஊருக்கு வந்துருக்கோம், இப்ப என்ன செய்யறது? இந்த மேற்கு கலாச்சாரத்துல இருக்காங்க, இப்ப எப்படி தடுக்கிறது? எந்த சமாளிட்ட போய் பேசுறது எனக்கு உண்மையே தெரியல. எனக்கு தெரிஞ்ச இப்ப பெண்களை செஞ்சு பொறுப்பை படைச்சு போவோம், அவங்களே ஏதாவது சின்னத்தை செய்வார்கள் எனக்கு நம்பிக்கை. ஒரு 5000 நோட்டீஸ் அடிச்சு பள்ளிவாசல விட்டு போறோம், ஒவ்வொருத்தரும் 500
அதனால மிக 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 கவலையான மனநிலையோடு தான் இந்த பலஸ்தீனோட செய்திகளை பார்த்துக்கிட்டு என்னமோ நம்மளால செய்ய முடியாதுல்ல, மகளிர் இஸ்லாம் எப்ப அதான் இறக்குவானோ அது வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறதுல அப்படிங்கிற கவலையோட இந்த பேச்சுகளை பேசிக்கொண்டு செய்திகளை கடந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே பெண்கள் கூறி நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் பெண்களே இருப்பார்கள். சில பேராலும் எந்த ஒரு 10 பேர் வரலன்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள இந்த காப்பாற்றுறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது அவ்வளவு வலிக்கும் மனசு. எதுவும் செய்ய முடியும், எதுவும் செய்ய முடியும். ஏன் யாரும் இருக்காங்க, அவ்வளவு வலிக்கும். ஆனால் நம்மாலான நன்மையை விதைக்க ஏதாவது ஒரு பணியை செய்யணும். உங்க கையில இருக்கிற நோட்டீஸ வீட்டுல போய் உங்க பிள்ளைகளை படிச்சு காமிச்சு உங்க பிள்ளைகளை கைக்கு கொடுத்து பெரியவங்க கைக்கு போட்டு செய்யுது. அவன் நம்மளே வாழ்க்கை வழக்கெல்லாம் வளர்ந்துருவோம். 50 வயசு ஆயிடுச்சு. பிள்ளைகளை கைக்கு கொடுத்து உங்க வீட்டுல டிசைனர் பர்தா இருந்துச்சுன்னா அந்த டிசைனர் பர்தாக்களை பூராத்தையும் கருத்துரை போட்டுட்டு லைன் பர்தாக்களை வர காலங்களில் வாங்கி பயன்படுத்துங்க. உடைகளை தொடரணும். உங்க பர்தாக்கள் அலங்காரம் இல்லாமல் அப்படிங்கிற விஷயத்தை தொடரணும். அதனால தொழுகை கிடைக்கிறதுனால தொழுகையின் வழியாகவே எல்லா உதவியையும் தேடுவோம். தொழுகையின் வழியாகவே நம்ம ஊருக்கான பாதுகாப்பையும் தேடுவோம். நிச்சயமாக அந்த நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொன்னவங்களும் அந்த 10 பேர் நம்ம போய் கேட்கணும்னு சொன்னவங்களும் இருங்க. எல்லாரும் வழியாகவும் ஏதாவது ஒரு நன்மையை உங்களை ஊருக்கு செய்வோம். எல்லாரும் நோட்டீஸ் ஆக கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வலியுறுத்தோம். எங்க ஊருக்கு எங்க தெருவுக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நோட்டீசஸ் இருக்கு. 100 வேணுமா 200 வேணுமான்னு கேட்டு நீங்க வாங்கிட்டு போய் எப்படியாவது ஒவ்வொருக்கு அந்த செய்தியை சேர்ந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது வேலை செய்யல மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி உலகம் நடந்து கொண்டு சமூக பிள்ளைகளை நாமே பாதுகாப்புங்கிற வைராக்கிய உறுதிமொழியை நம்ம எடுக்கலைன்னா நாளைக்கு பெண்கள்கிட்ட இஸ்லாம் இருக்குமாங்கிறது கேள்வி பதில் கடத்துல ரசூலா கேட்ட துவாவோடு நம்ம இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். யாரா நன்மையை நாங்கள் நினைப்பதற்கு எங்களை கருவியாகலைன்னா நாளைக்கு அதற்கான ஆட்கள் யார்? அந்த கேள்வியை இறைவன் முன்னாடி வச்சு நம்மளே அதற்கான கருவியாகணுங்கிற துவாவோட நிறைவு செய்வோம். இறைவனை பாதுகாப்பவன் நம் ஊர் பெண்களை நம்மளோட துவாக்கள் நிச்சயமா பாதுகாக்கும். நம்புறோம். பேருதலான ஒரு சமூகம், பேருதலான பெண்களின் சமூகம், பேருதலான இஸ்லாமிய விருந்தியர்களை கொண்ட சமூகம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்தா வர முடியும். அதனால வேலைகளை தொடர்ந்து செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் அதை அவனை ஆக்குகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.